இறையேசுவின் பிரியமான அன்புச் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பேச உள்ள தலைப்பு யோவானாகிய எலியா. யோவான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இயேசு செய்கின்ற அதிசயங்களை மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை கவனித்த யோவான் தன்னுடைய சீடர்களை அழைத்து பேசினார். வருகிறவர் நீங்கள்தானா, அல்லது வேறு ஒருவர் வர இருக்கிறாரா என்று இயேசுவிடம் கேட்க அனுப்பினார். யோவானின் சீடர்களும் இயேசுவை பணிந்து அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு இயேசு, குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடமானவன் எழுந்து நடக்கிறான், ஊமையன் பேசுகிறான், மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள் என்று கூறினார். யோவானைப் பற்றி இயேசு மக்களிடத்திலே கூறியதாவது: பிறகு இயேசு மக்களிடம், வனாந்தரத்திற்கு எதற்காக சென்றீர்கள்? அசையும் நாணலை பார்க்கவா? மெலிந்த அஸ்திரம் அணிந்தவரை தேடியா? அஸ்திரம் அணிந்தவர் மாளிகையில் தானே இருப்பார். இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க சென்றீர்களா என்று கேட்டார். உமக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்புகிறேன், அவர் உன்னுடைய வழியை ஆயத்தம் செய்வார் என்று எலிசாவின் பாக்கியம் நிறைவேறிட்டு என்றார். பிறகு இயேசு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, வானத்திற்கும் பூமிக்கும் உடையவரே, உம்முடைய தீர்க்கதரிசியை அடையாளம் காட்டியதற்கு நன்றி என்று உரைத்தார். பிதா என்னை அறிந்திருக்கிறார். என் பிதாவை யார் அறிய முற்படுகிறார்களோ அவர்களை நான் என் பிதாவிற்கு அடையாளம் காட்டுவேன் என்றார். பிறகு மக்களை நோக்கி, பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறினார். பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.